بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையிலே வெள்ளிக்கிழமை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் ஜும்ஆவிலே பேண வேண்டிய ஒழுக்கங்களை குறித்தும் இமாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காலங்களை மற்ற காலங்களை விட சிறப்பித்திருக்கின்றான். வெள்ளிக்கிழமை மாபெரும் சிறப்புகள் மற்றும் தனித்துவங்களால் தனித்து காட்டியிருக்கின்றான். இந்த நாளில் முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதற்கும் இறைவனை நினைவுகூறுவதற்கும் தொழுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு வழிவகை செய்திருக்கிறான். இந்த ஜும்ஆவிலே உள்ளங்கள் தூய்மை அடைவதற்கும் இதயங்கள் அமைதி பெறுவதற்கும் நன்மைகள் பெருகுவதற்கும் ஏற்ற வழிபாடுகளையும் ஒழுக்கங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு சட்டமாக்கி இருக்கின்றான். நிச்சயமாக இஸ்லாத்தின் மாபெரும் அடையாளங்களில் ஒன்றாக இந்த ஜும்ஆ இருக்கின்றது. மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சபையாக இந்த ஜும்ஆ தொழுகை அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்பது வார நாட்களில் மிக சிறந்த ஒரு நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுனனுன் நசாயில 1374வது செய்தியாக, இப்னு மாஜாவிலே 1085வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஹைரு யௌமின் தலாத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலேயே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினம். ஃபீஹி குலிக ஆதம், இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னத, இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, இந்த நாளில்தான் மறுமையின் அழிவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 854வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன மின் அஃலலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினம். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஜும்ஆவுடைய தொழுகையின் மகத்தான அந்தஸ்தின் காரணமாகவே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அதன் பக்கம் விரைந்து வருவதற்கு கட்டளையிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வரும்போது என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு நீங்கள் வரும்போது விரைவாக வராதீர்கள், அமைதியாக நிதானமாக வக்காரத்தோடு வாருங்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய தினத்திற்கு வருகை தரும்போது விரைவாக வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். திருமறை குர்ஆன்ல சூரத்து ஜும்ஆவுடைய 9வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு நினைவு கூறுவதற்கு விரைவாக நீங்கள் வாருங்கள். வதருல் பை', வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் இதுதான் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அருள்தான் அவனுடைய வாழ்வாதாரம் என்பது. அந்த வாழ்வாதார தேடலின் மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த வியாபாரம் என்பது. அந்த வியாபாரத்தை விட்டுவிடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் என்றால், வியாபாரத்தை விடுவது ஜும்மாவுடைய அழைப்புக்கு பிறகு வியாபாரத்தை விடுவது கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்றால், மற்ற உலகியல் தேவைகள் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று தகுந்த காரணம் இல்லாமல் ஜும்ஆவை விடக்கூடாது. அப்படி ஜும்ஆவை விடுவது மிகப்பெரிய குற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். அஅவாது யகூலு அலா அஅவாதி மிம்பரிஹி, மிம்பரினுடைய பலகையின் மீது நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வத்இஹிமுல் ஜும்ஆத் அவு லா யக்திமன்ன அல்லாஹு அலா குலூபிஹிம் ثم ليكونن من الغافلين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்கள் ஜும்ஆ தொழுகையை புறக்கணிப்பதை நிச்சயமாக அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுகின்றான். பிறகு அவர்கள் பாரமுகமானவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கின்றோம். இரவு வேலைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் இரவு முழுக்க விழித்திருந்து கொண்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படியே தூங்கி விடுகின்றார்கள். இரவு டியூட்டி, நைட் டியூட்டி, அதனால ஜும்ஆவையும் இழந்து விடுகின்றார்கள். இன்னும் சிலர் வியாழக்கிழமை இரவு, வாரத்தின் ஒரு முறை வெள்ளிக்கிழமை விடுமுறை, அப்ப வியாழன் இரவு என்ன செய்யறாங்க, ஊர் சுற்றுகின்றார்கள். ஃபஜ்ர் வரை ஊர் சுற்றிவிட்டு அதற்கு பிறகு தூங்கி விடுகின்றார்கள், ஜும்ஆவை இழந்து விடுகின்றார்கள். இன்னும் நம்முடைய ஊர்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்றார்கள். இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் அருகிலே இருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளை நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல் இல்லாத, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யக்கூட வசதி இல்லாத, கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் சேர்க்கின்றோம். நாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர் பல ஜும்ஆக்களை விடுகின்றார்கள். இந்த வாரத்திற்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் கால அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், கால சஹாபா என்று அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றிய போதனைகள் அவர்களுடைய காதுகளிலே விழவில்லை என்றால் வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் எப்படி மார்க்கப்பற்றுடைய சந்ததிகளாக இருப்பார்கள்? மார்க்கத்தை விட்டும் வெகு தூரத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். மார்க்கத்தின் மீது ஒரு பற்றோ, மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையோ அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படாது. அப்ப இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பல ஜும்ஆக்களை விடுவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தரக்கல் ஜும்அத ஸலாஸ மர்ராத்தின் தஹாவுனன் பிஹா தபஅல்லாஹு அலா கல்பிஹி, யார் தொடர்ந்து அலட்சியமாக 3 ஜும்ஆக்களை விடுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஜும்ஆக்களை விடுகின்றார்கள் ஊர்களில். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம இந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக இருந்தாலும் சரி, அல்லது பயான் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஜும்ஆக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை இங்கு அழைத்து வர வேண்டும். சிறு பிள்ளைகள் ஓடுவார்கள், விளையாடுவார்கள், அந்தந்த நேரத்திலே அவர்களை கண்டிக்க வேண்டும். இமாம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள் என்பதற்காக அழைத்து வராமல் இருக்கக்கூடாது, அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும்.
இது அல்லாஹுடைய பள்ளிவாசல், விளையாடக்கூடாது, ஓடக்கூடாது, உபதேசங்களை செவிமடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். பிள்ளைகளை பள்ளிவாசலை விட்டு நாம தூரமாக்கி விடும்போது அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இஸ்லாத்தில் இருந்து அவர்கள் வெகு தூரமாக ஆகிவிடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளைகள். ஹதீஸிலே வருகின்றது, அவர்கள் இருவரும் சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு தட்டு தடுமாறி என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். தட்டு தடுமாறி வருவதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி அந்த இரண்டு பிள்ளைகளையும் வாரி அணைத்துக் கொள்கின்றார்கள். அணைத்து விட்டு சொல்றாங்க, ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் அது சோதனை. இந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டிவிட்டு சொல்கின்றார்கள், என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் தட்டுத்தடுமாறி வருவதை கண்டபோது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நான் இறங்கி சென்று அவர்களை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே உரையை தொடர்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்கிறது. ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தை ஒரு மனிதன் அடையும் போது அவனது பிள்ளைகள் மீது அளப்பெரிய அன்பை பொழிகின்றான். அவன் தாத்தா என்ற ஸ்தானத்தை அடையும் போது அவனுடைய பேரப்பிள்ளைகளின் மீது அளவு கடந்த அன்பை பொழிகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். தன்னுடைய பேரப்பிள்ளைகள் தட்டுத்தடுமாறி வரும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் ஜும்ஆவுடைய மிம்பரிலிருந்தே இறங்கி சென்று அவர்கள் அள்ளி அணைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தன்று நம்முடைய சிறு பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் உணர்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்படி நம்முடைய அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்லும் போது அதற்காக நம்மை தயார் செய்து கொள்கின்றோமோ அதுபோன்று ஜும்ஆவுக்கும் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு குளிப்பது கட்டாய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல 6 விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். வெள்ளிக்கிழமை என்று யார் குளித்துவிட்டு நறுமணம் இருந்தால் அதை பூசிக்கொண்டு தனது ஆடைகளில் மிக சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுகைக்கு புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, பிறகு தான் நாடிய அளவு உபரியான தொழுகையை தொழுகின்றாரோ, பள்ளிவாசலில் யாருக்கும் தொந்தரவு தராமல் இருந்து இமாம் உரை நிகழ்த்தும் போது தொழுகை முடியும் வரை அமைதியாக இருக்கிறார்களோ, அத்தகையவர்களுக்கு இந்த ஜும்ஆவிற்கும் அடுத்த ஜும்ஆவிற்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் நல்ல ஆடைகளை அணிகின்றோம், ஒவ்வொரு நாளும் நறுமணம் பூசுகின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லல. இந்த ஜும்ஆவுடைய தினத்திற்கென்று நாம் குளிக்கும் போது, நறுமணம் பூசும் போது, நம்முடைய ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிகின்ற போது, பள்ளிவாசலுக்கு விரைவாக வருகின்ற போது, பள்ளிவாசலிலே சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை அதிகம் நிறைவேற்றும் போது, இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அந்த உரையை செவிதாழ்த்தி கேட்கும் போது அதற்காக ஒரு ஜும்ஆவில் இருந்து இன்னொரு ஜும்ஆ வரை இடைப்பட்ட சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தொழுகைக்கு முன்கூட்டியே வருகை தருவதை, அதற்கான கூலிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, யார் வெள்ளிக்கிழமை அன்று கடமையான குளிப்பதை போன்று குளித்து முழுமையாக குளித்துவிட்டு பள்ளிக்கு அவர் அதன் ஆரம்ப நேரத்திலே வருகின்றாரோ,
முதல் நேரத்திலே வருகின்றாரோ அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகின்றார். இரண்டாவது நேரத்தில் பள்ளிக்கு வருகின்றாரோ அவர் ஒரு பசுவை அல்லாஹுடைய பாதையில் குர்பானி கொடுத்தவரை போன்றாவார். மூன்றாவது நேரத்தில் யார் வருகின்றார்களோ அவர்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகின்றார். நான்காவதாக யார் வருகின்றாரோ அவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்த அல்லாஹுடைய பாதையில் குர்பானி கொடுத்தவரை போன்றாவார். ஐந்தாவதாக யார் வருகின்றாரோ அவர் முட்டையை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். இறுதியாக இமாம் வருகை தரும்போது வானவர்களும் அமர்ந்து கொள்கின்றார்கள். தங்களுடைய பதிவேடுகளை மூடிவிட்டு இமாமுனுடைய ஹதீபினுடைய உரையை செவிமடுப்பதற்காக ஹுத்துபாவை கேட்பதற்காக வானவரும் அமர்ந்து விடுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமைக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை கொடுப்பது எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்துகின்றது. அப்ப வெள்ளிக்கிழமை முன்கூட்டியே வருகை தர வேண்டும், உபரியான தொழுகையிலே அவர் ஈடுபட வேண்டும், அல்லது குர்ஆனை ஓத வேண்டும், அல்லது அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும், அல்லது அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது போன்ற நன்மைகளில் ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு முஸ்லிம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நபிமொழிகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய ஒழுக்கங்களில் ஒன்றாக சொல்கின்றார்கள், அமர்ந்திருப்பவர்களுடைய தோள்களை தாண்டி முன்னால் செல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமர்ந்திருக்கும் போதே மக்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இடைவெளிகள் விட்டு அமர்ந்திருக்கிறார்கள், முழுமையாக வரிசை பூர்த்தி செய்யப்படுவதில்லை, ரொம்ப பின்னால உட்கார்ந்து இருக்கிறது, தூணை பார்த்து சாஞ்சி உட்கார்றதுக்காக தூணை பார்த்து உட்கார்றது, இடைவெளிகள் விட்டு உட்காருவது, இப்படி உட்காரக்கூடாது. வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி வரிசையாக அமரும் போது பின்னால் வரக்கூடியவருக்கு இடம் கிடைக்காமல் எங்கே இடம் இருக்கிறது என்று சஃப்புகளை தேடி அவர் தோள்களை தாண்டி வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, ஜும்ஆவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜும்ஆ உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் என்ன செய்யறார்னா மக்களுடைய தோள்களை தாண்டி தாண்டி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இஜ்லிஸ் ஃபக்கத் ஆதைத, நீ உட்கார்ந்து விடு, மக்களுக்கு நீ தொந்தரவு செய்து விட்டாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அப்ப எனவே யார் முதல் வரிசைகளில் முன் சஃப்புகளை அடைய விரும்புகின்றார்களோ அவர்கள் முன்கூட்டியே என்ன செய்ய வேண்டும், தாமதம் இல்லாமல் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும். தனக்கான வழியை பலவந்தமாக உருவாக்கி அடுத்தவர்களுடைய தோள்களை தாண்டி சென்று அவர்கள் அமர்ந்திருப்பதிலும் அவர்கள் வழிபாட்டிலும் பிறருக்கு என்ன செய்யக்கூடாது, தொல்லைகளை கொடுக்க கூடாது. நெருக்கமாக இருவர் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு இடையிலே புகுந்து அவர்களை பிரிக்க கூடாது. பிறருக்கு துன்பம் தரும் வகையில் முண்டியடித்துக் கொண்டு நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஜும்ஆவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறையாக இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவில் சொல்றாங்க. இரண்டாவது ஹுத்பாவில் ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடியவர் தன் மீது கடமையாக இருக்கும் விஷயங்களில் இமாமனுடைய உரையை கவனிப்பதும் அதை உற்று கேட்பதுமாகும். பக்கத்துக்கு துணையாக பக்கத்தில் இருப்பவரோடு என்ன செய்யக்கூடாது, பேசிக் கொண்டிருக்க கூடாது. வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்கோ உலக காரியங்களில் ஈடுபடுவதற்கோ அவருக்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது மூன்றாவது ஒரு நபர் பேசாதே என்று சொன்னால் அவர் ஜும்ஆவை வீணடித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்படியானால் பேசாதே என்று சொல்வது நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது இல்லையா? ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மூன்றாவது ஒரு நபர் பேசாதீங்க அமைதியாக இரு என்று சொல்வது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. அந்த காரியத்தை கூட ஜும்ஆ உரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது செய்யக்கூடாது. அப்படி செய்தால் ஜும்ஆவை அவர் பாழடித்து விட்டார், வீணடித்து விட்டார் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஜும்ஆவிலே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களிடத்துல சலாம் சொல்லி கை கொடுக்கறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. ஜும்மாவில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை தெரிந்த ஒருவராக இருந்தால் அவர் அமைதியாக சலாத்திற்கு பதில் சொல்லாமல், நலம் விசாரித்ததற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது, இந்த ஜும்ஆவுடைய சட்டத்திட்டங்களை ஒழுக்கங்களை தெரியாதவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் சலாம் சொல்றேன் பதில் சொல்ல மாட்டேங்க, யாரு நலம் விசாரிக்கிறேன் ஆனா என்ன செய்ய மாட்டாரு, என்னன்னு திரும்ப நலம் விசாரிக்காம கர்வத்தோடு இருக்கிறார், தலைக்கணத்தோடு இருக்கிறார். ஏன்னா இவருக்கு அந்த ஜும்மாவுடைய சட்டங்கள் தெரியல. அப்ப இப்படி நடப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஜும்ஆல தன்னுடைய அலைபேசியை எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி என்ன செய்யறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவில் இமாம் அவர்கள் ஹத்தீப் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி செய்வது இதெல்லாம் ஜும்ஆவை வீணடிக்கக்கூடிய காரியங்களாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, யார் ஒருவர் கூழாங்கற்களை தொட்டாரோ அவர் வீணான காரியத்தை செய்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் என்பது இது போன்று அல்ல, அது மண்ணால் ஆன பள்ளிவாசல்கள். அப்ப அங்கு கூழாங்கற்கள் எல்லாம் இருக்கும், மண்ணோடு கலந்து இருக்கும். அப்படி அந்த கூழாங்கற்களை எடுத்து ஒருவர் விளையாடி கொண்டிருந்தால் அவர் ஜும்ஆவை வீணடித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கூழாங்கற்கள் இல்லை, அதுக்கு பாருங்க என்ன இருக்கு, செல்போன். செல்போனை நோண்டி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இப்படி செல்போனை நோண்டி கொண்டிருப்பது அது ஜும்ஆவை வீணடித்து விடும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் பள்ளிவாசலுக்கு உள்ளால் நுழைந்தால் இலகுவான முறையில் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு அமர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சுலைக் அல் கத்ஃபானி என்கின்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் வந்து தொழாமல் உட்கார்ந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எழும்ப சொல்லி என்ன செய்யறாங்க, இலகுவான முறையில் 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு நீங்கள் அமருங்கள் என்று சொல்கின்றார்கள் சுலைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அப்போ நாம பள்ளிவாசலுக்கு உள்ளால் வரும்போது இலகுவான முறையில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், நிறைய மக்களுக்கு இந்த சட்டங்கள் தெரிவதில்லை. ஜும்ஆவுடைய 2வது ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு ஒருவர் வருகின்றார் என்றால், ஜும்ஆவுடைய 2வது ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு ஒருவர் வந்து கலந்து கொண்டால் அவர் 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும். எத்தனை ரக்காத் தொழணும்? 4 ரக்காத்துகள் அவர் தொழ வேண்டும். ஏன்னா ருக்குவுக்கு பிறகு வந்து ஜாயின் பண்றாரு. ருக்குவுக்கு முன்பாக 2வது ரக்காத்தினுடைய கியாமில், அதாவது கைகட்டி நின்று தொழுது கொண்டிருக்கும் போதோ அல்லது ருக்குவிலோ வந்து ஒருவர் இணைந்து கொள்கின்றார் என்றால் அவர் விடுபட்ட 1 ரக்காத்தை தொழுதால் போதுமானது. ஆனால் ருக்குவுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் லுஹர் தொழுகையாக 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பதையும் இமாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அது மலக்குமார்களின் மூலமாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக வ கத் அரிம்த, நீங்கள் மரணத்திற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட பிறகு எப்படி உங்களுக்கு அந்த ஸலவாத் எடுத்து காட்டப்படுகிறது என்று சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹர்ரம அலல் அர்லி அஜ்ஸாதில் அன்பியா, நபிமார்களுடைய உடலை மண் அரிக்காது, மண் அரிக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அதுக்காக தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல உயிரோடு இருப்பார்கள், நாம் சொல்வதை எல்லாம் கேட்பார்கள், அப்படி நாம விளங்கக்கூடாது. அப்படிதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் என்ன செய்யறது, துஆ செய்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் அல்லாஹ்வுடைய தூதரின் பொருட்டால் அதைத்தா இதைத்தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் ஷிர்க்கான இணை வைப்பான காரியங்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டால் இல்லா அத்தாஹு இய்யாஹு, அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான். அந்த அடியான் எதை கேட்கின்றானோ அதை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அப்ப ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது எந்தெந்த நேரம் என்பதை பற்றி வேறு சில ஹதீசுகள்ல வரும்போது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் தந்தை மூசா, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை உள்ள துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் அந்த சிறப்பு நேரம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எதையாவது அறிவிக்க நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை அபு மூசா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொன்னாங்க, இமாம் மிம்பரில் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம், இமாம் மிம்பரில் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட நேரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இன்னொரு ரிவாயத்திலே நாம் பார்க்கின்றோம், அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம், அஸர் தொழுகைக்கு பிறகு அந்த மக்ரிபினுடைய கடைசி நேரம், இதுவும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்ஆவுடைய ஒழுக்கங்களாக, சட்டங்களாக எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.